வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். வாங்க இன்னைக்கு சிக்கன் எப்படி சூப்பராக ஃப்ரை பண்ணுறது. சிக்கன் வறுவல். அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம், பட்டை சோம்பு சேர்த்திருக்கிறோம், கல்பாசி கொஞ்சம் சேர்த்திருக்கிறோம், பிரிஞ்சியெல்லாம் சேர்த்திருக்கிறோம். இது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுங்க அந்த சிக்கன் ஃப்ரைக்கு. இப்போ வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்திக்கலாங்க. இது ஒரு சிம்பிளான சிக்கன் வறுவல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாங்க. நான் வந்து தட்டி போட்டுக்கிறேன், அதாவது இடிச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாகவும் சேர்த்திக்கலாம். மசாலா தூள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள், குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் இது மட்டும் சேர்த்துங்க. அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் செய்வீங்களோ அதை பொறுத்து சேர்த்திங்க. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன்னா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் அந்த மாதிரி சேர்த்துங்க. ஏன்னா மிளகா நிறைய சேர்த்திருக்கிறோம், அதனால மசாலா தூள் பார்த்து சேர்த்துக்குங்க. அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துவேன். அதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கலாங்க. மசாலா பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அப்போ அதனோட பச்சை வாசனையும் போயிடும், பாத்திரத்துலேயும் பிடிக்காம இருக்குங்க. நல்லா கழுவி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்திக்கிறோம். சிக்கனுக்கு தேவையான இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து ஹாட் வாட்டர் ஊற்றுறோம். ஏன்னா நல்லா வதக்கிட்டு சிக்கன் அதுக்கப்புறம் குளிர்ந்த தண்ணி ஊற்றினோம்னா அது வந்து ஹார்டாயிரும் சிக்கன். அதனால ஹாட் வாட்டரே ஊற்றுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 3 விசிலுங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக ரெடி ஆச்சுங்க சிக்கன் வறுவல், சிக்கன் ஃப்ரை. இப்படியே சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடலாங்க, சப்பாத்தி அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்க, கொஞ்சம் லிக்விட் கலர் மாதிரி வச்சிருக்கேன், அருமையாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.